ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் அதில் பயிற்சி 5.1 முதல் கணக்கு தான் பார்க்க போகிறோம். கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புது வியூஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ வாங்க நம்ம என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். கீழ்கண்ட புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பினை காண்குன்னு கேட்குறாங்க. இங்கே 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கு பார்த்தீங்கன்னா 1, -1, -4, -6, -3, இந்த மாதிரி 3 புள்ளியை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 ஃபார்முலா நம்ம இந்த மாதிரி கிராஃப் வடிவத்தில் நம்ம மாற்றி ஒரு முக்கோணமாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் போட்டு எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்னா முக்கோணத்தில் பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த புள்ளிகளை வந்து கடிகாரத்துக்கு எதிர் திசையில் தான் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? ஏன் அப்படி எழுதணும்னு கேட்டால் இப்போ இந்த கிராஃபில் நம்ம மார்க் பண்ண போகிறோம் இந்த 3 புள்ளிங்களையும் அதை வந்து நம்ம கடிகாரத்துக்கு எதிர் திசையில் தான் நம்ம வந்து குறியிடணும். ஏன்னா முக்கோணத்தோட பரப்பு எப்பவுமே ப்ளஸில் தான் வரணும், மைனஸில் வரக்கூடாது. நம்ம மாற்றி குறியிட்டோன்னா முக்கோணத்தோட பரப்பு வந்து மைனஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், கடிகாரத்துக்கு எதிர் திசையில் தான் இந்த புள்ளிகளை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் கொடுத்துருக்க புள்ளிங்களே இந்த மாதிரி ஒரு சின்ன கிராஃப் போட்டுங்க பக்கத்துலேயே. அந்த கிராஃபில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1, -1 போட்டலாம். நெக்ஸ்ட்டு -4, -6 அதையும் போட்டாச்சு. -3, -3, 3 புள்ளியும் போட்டாச்சா. இப்போ இந்த புள்ளியை நான் என்ன சொல்லியிருக்கேன், கடிகாரத்துக்கு எதிர் திசையில் நம்ம குறியிடணும். ஓகேங்களா? அப்போது கடிகாரம் வந்து எப்படி இந்த பக்கம் சுத்தமா, அப்போ நம்மளுக்கு அது ஆப்போசிட்டாக இந்த சைடு சுற்றணும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏவா ஏ, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த சைடு தான் வரணும் பி, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சி. ஸோ இது 3 பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல ஏபிசின்னு 3 பாயிண்ட்டை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள், ஏவோட வேல்யூ என்ன, -4, -6. ஓகேங்களா? பியோட வேல்யூ என்ன, -3, -5. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ என்ன, 1, -1. ஏபிசி இந்த 3 வேல்யூவை நம்ம என்ன பண்ணிடுச்சுன்னா எடுத்து எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு முக்கோணத்தோட ஃபார்முலா நம்ம இருக்கணும். முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிச்சதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா நான் சொல்கிறேன். சில பேருக்கு வந்து முக்கோணத்தோட ஃபார்முலா தெரியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் மனப்பாடம் ஆகாது. ஸோ நான் ஈஸியாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெப் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு முக்கோணத்தின் பரப்புன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஈக்குவல்ட்டு 1/2 எல்லா ஃபார்முலாவுக்கு முன்னாடியே வரணும். முக்கோணத்தின் பரப்பாக இருந்தாலும் சரி, நாற்கரத்தின் பரப்பாக இருந்தாலும் சரி 1/2 வரணும். ஸோ 1/2 போட்டுங்க. இப்போ முக்கோணத்தின் பரப்பு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலனா இப்போ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கங்க. முக்கோணத்துக்கு மொத்தம் எத்தனை பக்கம், 3 பக்கம் இருக்கா. அப்போ x1, x2, x3ன்னு 3 வரணும். ஸோ x1, x2, x3. கடைசியாக மறுபடியும் என்ன பண்ணோம், இந்த ஆரம்பத்தில் இருக்க நம்பர் எடுத்து அங்கே போடணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் x1 இருக்கா, அப்போ அதே லாஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணோம் x1. அதே போல் y1, y2, y1, y2, y3. அதே போல் கடைசியாக முதல் நம்பர் எடுத்து பண்ணணும் y1 போட்டாச்சா. இப்போ இது என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி போடுங்க. ஓகேங்களா? இதுதான் சிம்பிளான ஸ்டெப்பு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் அதான் சொல்கிறேன், அதே 1/2. இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே நீங்கள் இப்போ சேர்த்து எழுதலாம். ஓகேங்களா? அதாவது x1, y2, நெக்ஸ்ட்டு இப்படி x1, y2, x2, y3 அது போல் எழுதிங்க. x2, y3, நெக்ஸ்ட்டு x3, y1 மைனஸ் இப்போ இந்த சைடு x2, y1. நெக்ஸ்ட்டு பாருங்கள் x3, y2, x1, y3. ஓகேங்களா? இதுதான் என்னென்னா முக்கோணத்து பரப்போட ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவே எழுதிங்க. உங்களுக்கு தெரியலன்னா இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி ஃபார்முலாவே எழுதிங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா கொடுத்துருக்க மாதிரி நம்ம நம்பர்ஸ் வந்து பிரதிடணும். அதாவது இங்கே ஏபிசியோட வேல்யூவை நம்மளுக்கு நம்ம ஏபிசின்னு 3 பாயிண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸோட வேல்யூ எல்லாத்தையும் இந்த ஃபார்முலா நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் எது x1, எது x2, x3 நம்ம போட்டுக்கலாம். முதல் நம்பர் எப்பவுமே x1, நெக்ஸ்ட்டு நம்பர் y1, அடுத்த நம்பர் x2, y2, அடுத்து x3, y3. 3த்தையும் போட்டாச்சா. இப்போ அந்த 3த்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்முலாவில் பிரதியிட போகிறோம். ஓகேங்களா? ஈக்குவல்ட்டு 1/2. முதல்ல என்ன இருக்குது, x1 இருக்கா. x1 பாருங்கள் -4. இங்கே எப்பவுமே நடுவில் இன்ட்டு, அதாவது பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம். ஸோ பெருக்கல் சைன் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு y2, y2ஓட வேல்யூ பாருங்கள் -5. x2,
x2னா -3. நீங்கள் எக்ஸாமில் இந்த மாதிரி x1 y1 போடக்கூடாது, நீங்கள் மைண்டில் தான் கால்குலேட் பண்ணி போடணும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல பென்சிலில் வேணால் மார்க் பண்ணி போடுங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ x2ஓட வேல்யூ போட்டாச்சு இன்ட்டு y3. y3னா -1. x3னா 1 இன்ட்டு y1னா -6. ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கா, ஸோ மைனஸ் போட்டுருங்க. x2ஓட வேல்யூ என்ன, -3 இன்ட்டு y1ஓட வேல்யூ என்ன, -6. x3ஓட வேல்யூ என்ன, 1 இன்ட்டு y2ஓட வேல்யூ என்ன, -5. x1ஓட வேல்யூ என்ன, -4 இன்ட்டு y3ஓட வேல்யூ என்ன, -1. இந்த மாதிரி போட்டுங்க, ஓகேங்களா. இப்போ இதை நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மிஸ்டேக், அதை மட்டும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இங்கே இந்த 2 இடத்துலையும் -6 வராது, +6 தான் வரும், ஓகேங்களா. நான் இங்கே எடுத்து எழுதும்போது -4 பக்கத்தில் தெரியாமல் -6ன்னு போட்டாங்க, +6 தான் வரணும், ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க, இங்கே +6 தான் வரணும், -6 வரக்கூடாது. அதனால் அதை அடிச்சிட்டேன். இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டே வாங்க. ஈக்குவல் டு 1/2 -4 இன்ட்டு -5 எவ்வளோ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 4 5 எவ்வளோ, 20. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா, அப்போ 3 இன்ட்டு 1 3 இன்ட்டு 1 எவ்வளோ, 3 தான். ப்ளஸ் 1 இன்ட்டு 6, இங்கே +6 தான், -6 கிடையாது, நான் சொல்லிட்டேன். ஸோ 1 இன்ட்டு 6 6, ஓகேங்களா. மைனஸ் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டாச்சு. 3 இன்ட்டு 6 எவ்வளோ, இங்கே இருக்கிறது இது +6 தான், -6 வரக்கூடாது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 6 18, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 1 இன்ட்டு 5 எவ்வளோ, 5 தான், பட் 5க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் வரும், ஸோ -5. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 1s 4, ஓகேங்களா. அதே போல் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஈக்குவல் டு 1/2 20 + 6 29, 20 + 6 26, 26 + 3 29 மைனஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே பண்ணணும், ஓகேங்களா. இப்போ இது பாருங்கள், -18 -5, அப்போ என்ன ஆன்சர் வரும், -23, ஓகேங்களா. -23 + 4 எவ்வளோ, அதாவது -23லேருந்து 4 போச்சுன்னா 19. என்ன 19, -19. பாருங்கள், -18 -5, இது ரெண்டுத்தையும் கூட்டணும்னா -23. இதிலேருந்து 4 போயிடுச்சுன்னா 19, பட் பெரிய நம்பர் 23, ஸோ அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, ஸோ நம்ம -19 போடணும், ஓகேங்களா. அப்போது -19. அப்படியே அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 1/2 29 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ 19. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 1/2 29 + 19 எவ்வளோ, ஸோ 29 19 நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா ஆன்சர் 48, ஓகேங்களா. 20 30 39 48. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண முடியும்ல, 1 2s are 2 2 24s are 48, ஓகேங்களா. 2 24s are 48. அப்போ ஆன்சர் என்ன, therefore முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு 24 சதுர அலகுகள், ஓகேங்களா. இது போல் எழுதி சம்ம முடிச்சுங்க. இப்போ இதில் முதல் சம் போட்டாச்சு, அடுத்த சம் இருக்குது. இப்போ வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 2வது கணக்கு பார்க்க போகிறோம். இதெல்லாம் அதே போல் கொடுத்துருக்க புள்ளிகள் எடுத்து எழுதியாச்சு, கிராஃபும் போட்டாச்சு. அந்த கிராஃபில் நம்ம மார்க்கம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எது ஏபிசின்னு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. நான் என்ன சொல்லியிருக்கேன், கடிகார சுத்தத்துக்கு எதிர்பக்கத்தில் தான் மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் நெகட்டிவாக வரும். ஸோ தப்பு. எப்போவுமே முக்கோணத்தின் பரப்பு நாற்கரத்தின் பரப்பு எல்லாமே ப்ளஸ்ஸில் தான் வரணும். ஸோ இப்போ நம்ம கடிகார சுத்தத்துக்கு எதிர்பக்கமாக தான் மார்க் பண்ண போகிறோம். அப்போது முதல் புள்ளி ஏ, அதுக்கு ஆப்போசிட் சைடு இப்படி பி, நெக்ஸ்ட்டு சி, ஏபிசி மார்க் பண்ணியாச்சு. நம்ம மார்க் பண்ணதை எடுத்து எழுதிக்கலாம். -8, -1, next B, -10, -4, next C, -3, -5 எழுதியாச்சு. இப்போ முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடித்துக்கான ஃபார்முலா, முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஈக்குவல் டு 1/2. ஃபார்முலா கண்டுபிடித்துக்கான ஈஸியான ஸ்டெப்பும் நான் சொல்லிட்டேன். x1 x2 x3 மறுபடியும் அதே x1, ஓகேங்களா. y1 y2 y3 மறுபடியும் அதே y1.
இதை அப்படியே இந்த மாதிரி நம்ம எடுத்து கிராஸ் ப்ளஸ்ஸாக எழுத வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு 1/2 x1 y2 x2 y3 x3 y1 minus x2 y1 x3 y2 x1 y3. ஓகேங்களா? ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சு. அந்த ஃபார்முலா நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது இங்கே x1 y1 எழுதிங்க, x1 y1 x2 y2 x3 y3. ஸோ இப்போ x1ஓட வேல்யூ -8 இன்ட்டு y2ஓட வேல்யூ -4, x2ஓட வேல்யூ -10 இன்ட்டு y3ஓட வேல்யூ -5, x3ஓட வேல்யூ -3 இன்ட்டு y1ஓட வேல்யூ -1. ஃபார்முலா மைனஸ் x2ஓட வேல்யூ -10 இன்ட்டு y1ஓட வேல்யூ -1. நெக்ஸ்ட்டு x3ஓட வேல்யூ -3 இன்ட்டு y2ஓட வேல்யூ -4. லாஸ்ட்டு x1ஓட வேல்யூ -8 இன்ட்டு y3ஓட வேல்யூ -5. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதாச்சு. இதை இப்போ என்ன பண்ணோம், நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாம். 1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 8 4s are 32. ஓகேங்களா? ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 10 5s are 50, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 1s are 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார்முலா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 1s are 10, minus into minus plus 3 4s are 12, minus into minus plus 8 5s are 40. ஸோ இப்போ போட்டாச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு 1/2. இது அப்படியே ப்ளஸ் பண்ணிங்க. 32 + 50 82 + 3 85. ஃபார்முலா மைனஸ், ஸோ மைனஸ் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் 40 50 62 which gives 1/2. 85லேருந்து 62 போச்சுன்னா எவ்வளோ? 23 வருமா? அப்போ 1/2 இன்ட்டு 85லேருந்து 62 போயிடுச்சுன்னா 23. இப்போ நம்ம இதை என்ன பண்ணால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது 1 2s are 2 1 2s are 2, இங்கே 3 இருக்குது, நம்ம கேன்சல் பண்ணால் மறுபடியும் 1 2s are 2, பாயிண்ட் வச்சா 0 வரும். ஸோ 11.5 ஆன்சர். ஓகேங்களா? இதை டிவைட் பண்ண தெரியலன்னா நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள், 23 2ஆல் டிவைட் பண்ணிங்க. 1 2s are 2 0, next 3 2 1s are 2, மீதி 1, பாயிண்ட் வச்சு 0 சேர்க்கணும். 2 5s are 10, கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 11.5. எனவே இப்போ எடுத்து எழுதிங்க, முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு 11.5 சதுர அலகுகள். சதுர அலகுகள் நீங்கள் எழுதலைனா கூட உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சதுர அலகுகள் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் ஷேரையும் பண்ணி விட்டுருங்க.